அரசாங்க பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை முறையை மறுமதிப்பீடு செய்ய கியூமிக் கோரிக்கை. நிலத்தை பள்ளி திடலாக்க கொடுக்க கேட்டோம், ஆனால் கட்டப்படுவதோ 42 மாடி சொகுசு கட்டிடம். செராஸ் தமிழ் பள்ளி அமைதி மறியல். MECC லஹாடத்து கிளை இந்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை. பேரரசரை சிறுமைப்படுத்தி அவதூறாக பேசியதாக குடும்பமாது மீது குற்றச்சாட்டு. நீதிபதிகள் நியமனங்களில் குற்றச்சாட்டுகள். அரச விசாரணை ஆணையம் களமிறங்க வேண்டும் என்றார் ரஃபீசி ரம்லி. நீதிபதிகள் நியமனம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரச விசாரணை ஆணையம் சுரஹான் ஜிகா சியாசத்தான் டிராஜா அமைக்கப்பட வேண்டும் என்று மூத்த PKR கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிபதி பதவி தொடர்பான பரிந்துரைகள் நீதித்துறை நியமன ஆணையத்தால் சுரஹான் ஜிகா பலந்திகான் கஹக்கிமான் முந்தைய அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் உரிய நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை என்று PKR முன்னாள் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ ரஃபீசி ரம்லி கூறியுள்ளார். முன் அறிவிப்புகள் ஏதும் இன்றி காலியாக உள்ள பதவிகளுக்கு மீண்டும் பரிந்துரைகளை வழங்கும் நோக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை நீதித்துறை நியமன ஆணையம் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மத்திய அரசிடம் இருந்து விளக்கம் தேவை என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களால் சரியான முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் PKR உறுப்பினர்கள் எதிர்பார்ப்பதாக ரஃபீசி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் தி கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். கடந்த சனிக்கிழமை லஹாடத்து இந்திய மக்களுக்கு ஊழல் தடுப்பு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் விதத்தில் ஊழல் தடுப்பு ஆணையமான MECCயின் லஹாடத்து கிளையின் இந்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை ஒன்று நடத்தப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் சபா ஊழல் தடுப்பு ஆணையத்தின் MECC இயக்குனர் டத்தோ கருணாநிதி சுப்பையா மற்றும் அவரது துணைவியாரும் சபா புஷ்பானிதாவின் தலைவியுமான டத்தின் P ஜெகதீஸ்வரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட கருணாநிதி கோயிலை சிறப்பான முறையில் நிர்வகிக்க அக்கோயில் நிர்வாகத்தினருக்கு அறிவுறுத்தியதோடு கோயிலின் நிதி நிர்வாகத்தில் ஏதேனும் ஆலோசனை தேவைப்பட்டால் MECCயை தொடர்பு கொள்ளுமாறு கோயில் குழு உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கோயில் தலைவர் திரு ரவிவேலன், கோயில் குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்திய சமூகத்தை சேர்ந்த சுமார் 40 பேர் கலந்து சிறப்பித்தனர். கோலாலம்பூர் செராஸ் தமிழ் பள்ளிக்கு அருகே 42 மாடி சொகுசு கட்டடத்தை நிர்மாணிக்கும் திட்டத்தை ரத்து செய்யுமாறு பள்ளி மேலாளர் வாரியம் வலியுறுத்தியுள்ளது. 0.8 ஏக்கர் நிலத்தில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தை 2005ஆம் ஆண்டே பெற்றோர்கள் எதிர்த்து போராட்டம் நடத்தியதால் 2016ஆம் ஆண்டு அது நிறுத்தப்பட்டது. எனினும் கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் அங்கு கட்டுமானம் மீண்டும் தொடங்கியுள்ளது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று காலை பள்ளியின் முன் திரண்டு பள்ளி மேலாளர் வாரியம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், அரசாங்க சார்பற்ற அமைப்புகள் என சுமார் 50 பேர் ஒன்று கூடி அமைதி போராட்டம் நடத்தினர். பள்ளிக்கு மிக அருகில் இருப்பதால் மாணவர்களின் பாதுகாப்புக்கும் சுகாதாரத்திற்கும் அக்கட்டுமானம் அச்சுறுத்தலாக உள்ளதாக அவர்கள் முறையிட்டனர். ஏன் இதை போராடுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ரொம்ப ஸ்கூலை ஒட்டி இந்த பில்டிங்கை ஒட்டி ரொம்ப மிக அருகாமையில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே இந்த பில்டிங்கை ஏற்றுறாங்க. இது ஆரம்பத்துலேருந்து ஏற்றும் போதுலேருந்து இதை நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம்.
இதை வந்து எதுவும் செய்ய வேண்டாம் நிறுத்துங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரூஃபும் இருந்தும் அவங்க வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து இதை விட்டாங்கன்னு தெரியல. நிறைய கேள்விகள் கேட்க கேட்க வந்து நிறைய ப்ரூஃப் இங்கே இருக்குது நம்மக்கிட்ட. என்னோடய மக வந்து இங்கே படிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்த் இஷ்யூ. ஏன்னாக்கா அவங்கள வந்து நான் வீட்டில் கூப்பிடும்போது வந்து அவங்களுக்கு வந்து காது விளங்கலை. ஸோ நான் நினச்சேன் அவங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் உண்மையாலுமே பார்க்க போனாக்கா நான் இங்கே போன வாரத்தில் வந்து இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்கூல் உள்ளுக்கு வரும்போதே அந்த சத்தம், அந்த பைலிங்கோட சத்தம் வந்து எனக்கே ரொம்ப நேரம் அப்படி காது வலி எடுத்துருச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு அப்போ தான் நான் யோசித்தேன். அதனால தான் அவங்க வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க காது வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அவங்கள வந்து மெடிக்கல் செக்கப் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருக்கோம். ஏன் அவங்களுக்கு காது வலின்னு பார்க்கும்போது சத்தம் ரொம்ப வேகமான சத்தம் அவங்களுக்கு கேட்க முடியல. என் குழந்தைன்னு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைங்களும், டீச்சர்ஸ், இங்கே வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ரொம்ப பாதிப்படைகிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த இது வந்து எங்களோட வந்து கடைசி கட்ட போராட்டம் தான் சொல்லணும். ஏன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்குதுல்ல. இப்போயே இந்த பிரச்சனைனாக்கா நாளைக்கு பில்டிங் ஏற ஏற என்ன பிரச்சனை வரும், ஏன்னா அதுக்கப்புறம் கல் விழுவோம், அதுக்கப்புறம் பிற்பாடு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த தமிழ் பள்ளியை காப்பாற்றுவோம். இந்த 0.8 ஏக்கர் நிலத்தில் சிராஸ் தமிழ் பள்ளிக்கு திடல் அமைக்கவும் மண்டபம் கட்டவும் கொடுத்து விடுமாறு 2005ஆம் ஆண்டு முதல் விண்ணப்பித்து வருகிறோம். ஆனால் இதுவரை அதற்கு பதிலில்லை என பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் வி. குமார் தெரிவித்தார். When DBKL did Taklimat also, they said no need to do public opinion because this is a zone pembangunan. How come they can say like that? Furthermore, this land is only 0.8 acre. 8 ஏக்கரில் வந்து 42 மாடி கட்டுறாங்க. நீங்களாம் நினச்சி பாருங்கள், 8 ஏக்கர், 1 ஏக்கர் கூட இல்லை, ஆனால் அங்கே வந்து 48 மாடி கட்டுறாங்க, 42 மாடி. அப்போ அது எவ்வளோ க்ரைமாக இருக்கும், இஷ்யூவை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பப்ளிக் காமன் ஏரியா. இந்த காமன் ஏரியாவுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய இது என்ன சான்சஸ் வந்து ரொம்ப இருக்குது. இதனால தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து இந்த டெவலப்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறோம். இந்த தமிழ் ஸ்கூல் பின்னுக்கு வந்து 18 மாடி பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் கட்டும் போது அப்போ வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து திடல் இருந்துச்சு. அது கட்டி முடிஞ்சு நம்ம தமிழ் ஸ்கூல் வந்து எங்களுக்கு இடம் இல்லாதனால திடல்லே நம்ம வந்து 4 மாடி பில்டிங் போட்டோம். ஏன்னா இன்டேக் பிள்ளைங்க நிறையா இருக்காங்க, கிளாஸ் ரூம் பத்தலை. முந்தி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஸ்கூல் வந்து 350 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்படியே குறைஞ்சி இப்போ 257 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கொடுத்தாங்கன்னா ஃப்யூச்சர் வந்து நம்ம ஸ்கூல் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன ஆகும், பிள்ளைங்க இன்டேக் குறைய இந்த ஸ்கூலை மூடுற நிலைமைக்கு வந்துடும். நமக்கு வந்து கல்வி முக்கியம், மேம்பாடும் முக்கியம் தான். ஆனால் மேம்பாடோட கல்வி மிக முக்கியம். ஸோ அதுக்கு இதுவும் ப்ரைமரி ஸ்கூல் பிள்ளைங்க. ஸோ அந்த ப்ரைமரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் கொடுத்து படிக்க வச்சா தான் அதுங்க நல்லா ஒரு பொம்மாங்க மிண்டாக இருக்கும், பொம்மாங்க ஃபிசிக்கல் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் தென் வாட்ஸ் த பாயிண்ட்? இப்போ இங்கே என்ன பிரச்சனை நாங்கள் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் பக்கத்தில் உள்ள அருகாமையிலே 42 மாடி கட்டுறாங்க. அது வந்து 1 ஏக்கர் கூட இல்லை, அந்த நிலம் வந்து 1 ஏக்கர் கூட இல்லை. மனசாட்சியே இல்லாமல் எப்படி இங்கே 42 மாடி கட்டுறதுக்கு வந்து டிபிகேல் வந்து எங்களுக்கு அப்ரூவ் கொடுத்தாங்க அவங்களுக்குன்னு எங்களுக்கு தெரியல. இந்த விஷயம் வந்து ஆரம்பத்தில் 2015 இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து 16 மாடி, அதுக்கப்புறம் 26 மாடியாக நடக்கும்போது இங்கே இருந்த முன்னாள் படித்தவங்க, இங்கே வாழ்ந்தவங்க எல்லாமே இங்கே வந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்தை நடத்தினால அந்த இது கண்ட்ரஷ் வந்து அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் திருப்பிக்கும் எங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் நல்லபடியாக தான் ஓடிக்கிட்டு இருந்தது. திடீர்னு 42 மாடி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டிபிகேல. அது எப்படி அப்ரூவ் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் பள்ளியிலையுமே அவங்க இன்ஃபார்ம் வந்து கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி 42 மாடி பக்கத்தில் வருது சொல்லிட்டு எந்த இன்ஃபார்மும் கொடுக்கவே இல்லை. அப்போ எங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிறகு நாங்கள் போய் டத்து பண்டாரில் போய் சூறாலாம் போட்ட பிறகு வந்து இங்கே மூடினாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக எதுவும் செய்யலை சொல்லிட்டு அதை மூடினாங்க. மூடி ஒரே வாரம் தான் எங்களுக்கு எதுவும் சொல்லாமல் திருப்பிக்கும் அதை ஓப்பன் பண்ணி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்பயுமே நாங்கள் எழுந்திரிச்சு கேள்வி கேட்டோம், ஏன் வந்து இங்கே ஸ்கூல் இவ்வளோ கிட்ட இருக்குது, பக்கத்தில் 1 ஏக்கர் கூட இல்லை, இதில் போய் எப்படி 42 மாடி கட்டுறீங்க, இவ்வளோ பக்கத்தில் பிள்ளைங்க இருந்தால் அதிர்வு இருக்கும், எதுவும் இருக்கும், எல்லாமே நம்ம சொல்லி கூட அவங்க அதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவங்க கட்டுமான தளத்தில் இருந்து வரும் பெரும் இரைச்சல் மாணவர்களின் கல்விக்கு இடையூறாக அமைகிறது. லாரிகளும் ட்ரெய்லர்களும் அடிக்கடி வந்து போவதால் நெரிசல் பிரச்சனையோடு விபத்து அபாயமும் உள்ளது. பிரதமர் துறை, கல்வி அமைச்சு, டிபிகேஎல், சிராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர், MECC உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளிடம் புகார் செய்தும் பலனில்லை. Hari ini kita hadir sebagai tanda bantahan kita terhadap pembangunan 42 tingkat kondo lah, saya dimaksudkan kondo, yang mana bantahan ini dibuat disebabkan oleh pembinaan ni. Satu ialah terlampau hampir dengan sekolah, yang kedua ialah
bangunan ni terlampau tinggi sebab saya telah melihat dokumen-dokumen yang disediakan oleh pihak sekolah yang mana sebelum ni cadangan adalah 25 tingkat. Tiba-tiba ada perubahan sehingga 40 tingkat tetapi tidak dimaklumkan kepada wakil sekolah. Yang mana kita merasakan sedikit keraguan lah. Yang mana mungkin saya rasa di pihak DBKL mungkin perbincangan yang sepatutnya diadakan bersama wakil sekolah tidak berlaku. Jadi saya hadir pada hari ini, kita berharap bahawa campur tangan daripada khususnya daripada Datuk Bandar Kuala Lumpur untuk hadir ke tapak projek ini ataupun panggil wakil sekolah untuk mesyuarat untuk menerangkan permasalahan yang sebetulnya lah. Sebab saya percaya setiap projek pembangunan seharusnya mendapat pandangan daripada masyarakat berhampiran lah. 42 மாடி கட்டுமான திட்டத்தை எதிர்த்து மறியலில் பங்கேற்ற தமிழ் பள்ளி காப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள், முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்ட சிலர் வணக்க மலேசியாவிடம் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நான் என்ன சொல்கிறேன்னா 2 விஷயம் தான். ஒன்று, வர நடைபெறக்கூடிய பார்லிமெண்ட் செக்ஷனில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பெரிய பார்லிமெண்ட்டில் போய்ட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்னா அமைதியான மறியல் நடத்துறது அங்கே. ஏன்னா அப்படி நடத்தினா தான் இந்த நாட்டில் அவருக்கு பிரதமருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் நாடு. ஏன்னா இது பெரிய ஒரு சதிகார வேலையாச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் பண்ணியிருக்கே கூடாது. ஏன்னா இது ஸ்கூல் பக்கத்தில் கோயில் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, இந்த மாதிரி ப்ராஜெக்டே வரக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடாது பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா இன்ஜங்ஷன் ஆர்டர், ஸ்டாப் ஆர்டர். இந்த ப்ராஜெக்ட் நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாப் ஆர்டர். இதுதான் 2 விஷயம் தான் என்னோட மெயின் குறிக்கோள். டிபிகேஎல் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு முன்பாக எல்லோரிடமும் ஆட்சேபனை கடிதம் கொடுத்துருக்கணும். பாரம், அந்த ஆட்சேபனை பாரம் கொடுத்து எல்லோரும் அவங்களோட கருத்தை அதில் தெரிவிக்கிற மாதிரி நிச்சயமாக எடுத்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக அருகாமையில் பள்ளி இருப்பதால் பெற்றோர்களுடைய கருத்தை நிச்சயமாக கேட்டிருக்க வேண்டும். அப்படி எதுவும் வழங்கப்படவில்லை என்று நாங்கள் அறிகிறோம். மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் நலன்களை புறக்கணித்துவிட்டு மேம்பாட்டாளர்களுக்கு சாதகமாக டிபிகேஎல் நடந்து கொள்ளக்கூடாது. எனவே மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அத்திட்டத்தை ரத்து செய்து அந்நிலத்தை சிராஸ் தமிழ் பள்ளியின் பசுமை திட்டத்திற்கு கொடுத்து விடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அரசாங்க பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை முறை ஒட்டுமொத்தமாக மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டும். அதற்கு சுயேட்சை கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என கியூமிக் எனப்படும் மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் யூபியு மாணவர் சேர்க்கை முறைக்கும் மலாயா பல்கலைக்கழகத்தின் கட்டணத்துடன் கூடிய சத்து மாணவர் சேர்க்கை முறைக்கும் இடையில் பெரிய வேறுபாடுகள் நிலவுவதை அது சுட்டிக்காட்டியது. இந்த சத்து மாணவர் சேர்க்கை விவகாரத்தில் மலாயா பல்கலைக்கழகத்தின் பெயரே அடிபட்டாலும் உண்மையில் ஏராளமான உயர்கல்வி கூடங்கள் அதே முறையைத்தான் கடைபிடிக்கின்றன. ஆகவே இது ஒரு தேசிய கொள்கையின் மறு ஆய்வுக்கான தேவையையும் அவசியத்தையும் உணர்த்தியுள்ளது. STPM தேர்வில் 4 CGPA புள்ளிகளை பெற்ற மிக சிறந்த மாணவர்களுக்கு யூபியு முறையில் இடம் வழங்காமல் 5 லட்சம் ரிங்கெட் கட்டணத்தில் மருத்துவம் போன்ற பட்டப்படிப்புகளுக்கு சத்து முறையில் இடம் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இந்நிலையானது மாணவர் சேர்க்கை உண்மையிலேயே தகுதி அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறதா அல்லது வெறும் பணவசதியை பொறுத்தே மேற்கொள்ளப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. 4 CGPA புள்ளிகளை பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் இடம் வழங்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தகுதி அடிப்படையில் அது நியாயமாகவும் வெளிப்படையாகவும் மேற்கொள்ளப்படுவது முக்கியமாகும். எனவே சில பரிந்துரைகளை அரசாங்கத்தின் பார்வைக்கு கியூமிக் முன்வைத்துள்ளது. STPM தேர்வில் 4 CGPA புள்ளிகளை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள நேரடி வாய்ப்பு வழங்குதல், மாணவர் சேர்க்கை மற்றும் அவர்களின் கல்வி தகுதி குறித்த விவரங்களை பகிரங்கமாக அறிவித்தல், யூபியு முறையில் குறிப்பாக மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல் போன்ற பட்டப்படிப்புகளுக்கான இடங்களை அதிகரித்தல் உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும். கல்வி என்பது மக்களின் அடிப்படை உரிமையாகும். அது தனிப்பட்ட சலுகை அல்ல என கியூமிக் அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியது. இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி. பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும்.
வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்கம் மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். தனது முகநூல் கணக்கு மூலம் கடந்த மாதம் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களை சிறுமைப்படுத்தி மற்றும் அவதூறான தகவல் தொடர்புகளை அனுப்பியதாக குடும்ப பெண் ஒருவர் மீது ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி நோர் அஸ்ரின் ஒத்மான் முன்னிலையில் 39 வயதான சுஹைலா அப்துல் ஹலீம் மீது குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. எனினும் அப்பெண் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். சுஹைலா தெரிந்தே மற்றவர்களை காயப்படுத்தும் நோக்கத்துடன் ஆபாசமான அவதூறான கருத்துக்களை பதிவிட்டு அனுப்பியுள்ளார். ஜனவரி 4ஆம் தேதி வெளியிடப்பட்ட அவரது பதிவு ஜனவரி 5ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் சுங்கைபுலு மருத்துவமனையில் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6 குழந்தைகளுக்கு தாயான சுஹைலா மீது 1998ஆம் ஆண்டின் தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233(1)A இன் கீழ் சட்டம் 588 அதே சட்டத்தின் பிரிவு 233(3) இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. மாதத்திற்கு ஒருமுறை குடியிருப்புக்கு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பதோடு வழக்கு முடியும் வரை அரசு தரப்பு சாட்சிகளுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்ற கூடுதல் நிபந்தனைகளுடன் 10,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. பின்னர் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கும் வழக்கறிஞரை நியமிப்பதற்கும் இந்த குற்றச்சாட்டு மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுப்பதற்கு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு நீதிமன்றம் நிர்ணயித்தது. அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கெட்டிற்கு மேற்போகாத அபராதம் அல்லது 1 ஆண்டிற்கு மேற்போகாத சிறை தண்டனை அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும். இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்கம் மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.